கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை நாம் கொண்டு வருவோம். And let us pay our attention to Proverbs chapter 16 verse 33. The Lord is cast into the lap, but the whole disposing thereof is of the Lord. சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். And the lot is cast into the lap, but the whole disposing thereof is of the Lord. இன்றைய மெசேஜ் எவைகள் கர்த்தரால் வரும். And today's message, and what things comes from God. எவைகள் கர்த்தரால் ஆகும். And what are the things is possible with God. எவைகள் கர்த்தரால் தீரும். And what can be possible or solved by God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. வேதம் சொல்லுகிறது கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ. The Bible says, is there anything too hard for the Lord? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் இதை பார்க்க முடியும். And we can see this in Genesis chapter 18 verse 14. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ. And is there anything too hard for the Lord? தீர்க்கதரிசன புத்தகத்துல கர்த்தர் கேட்கிறார், என்னால் செய்யக்கூடாத ஒரு காரியம் உண்டோ. And in the prophetical book the Lord asked, is there anything too hard for me? அப்ப என்னால ஆகாத காரியம் ஒன்று இல்லைன்னு சொல்ற பொழுது இவைகள் தான் கர்த்தரால் ஆகும் என்று எப்படி சொல்ல இயலும்? And when the Lord says, is there anything too hard for me, how it is possible to say the Lord is impossible to do certain அதனுடைய things? சரியான அர்த்தம், And the right meaning, சில காரியங்களை கர்த்தர் தீவிரமாக உனக்காக அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார். and swiftly or hastily the Lord put forth some works for you, காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். and the whole disposing thereof is of the Lord. காரிய சித்திக்காகத்தான் நாம் காத்திருக்கிறோம். And we are waiting for the prospering of the matters. நம்முடைய தொழில் சித்திக்கப்பட வேண்டும். And our business must prosper. நம்முடைய காரியங்கள் சித்திக்கப்பட வேண்டும். Our matters must be prospered. இந்த சித்திக்கப்படுதல் அப்படிங்கிறது வாய்க்க பண்ணுதல் என்று அர்த்தம். And prospering means the things to be solved or to be comes from God. சிலருக்கு காரியம் சித்தியே ஆகாது. And for some, the matters will not prosper. எவ்வளவு முயற்சி எடுத்தாலும், And they may take n number of efforts. எவ்வளவு எஃபர்ட் எடுத்தாலும், And though may take any efforts. எவ்வளவு பணம் செலவழிச்சாலும், And they can spend n number of money. எவ்வளவு பேருடைய கைகால பிடிச்சாலும், And though they can go and held hands and legs of people. இல்ல எவ்வளவுதான் உபவாச ஜெபம் போட்டாலும், And they can take fastings. அதிகாலையில் எழுந்து கதறினாலும், And they shout early in the morning. மணிக்கணக்கா முழங்கால் போட்டாலும், And even they stand on knees for harvest together. மணிக்கணக்காக கைகளை உயர்த்தினாலும், And even for harvest together when they lift up the hands. இன்னும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய காரியங்கள் சித்திக்கவில்லை என்று துக்கத்தில் ஆழ்ந்திருப்பதை நாம் காண முடியும். And we can see till many people of God, they are drowned into sorrows for their matters not to be prospered. முதலாவது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். First thing you have to understand. நாம் காரிய சித்தி உள்ளவர்களாய் மாற வேண்டும். And we must have the matters to be prospered in us. எப்படி ஒருத்தன் காரிய சித்தி உள்ளவனாய் மாறுவான்? And how the person can become a prudent or wise for the matter to be disposed. ஆதியாகமம் 39:2 பார்க்கும் பொழுது, When we look unto Genesis chapter 39 verse 2. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாய் மாறினான். And the Lord was with Joseph, and he was a prosperous man. தேவன் ஒரு மனிதனோடு இருக்கும் பொழுதுதான் அவன் சக்சஸ்ஃபுல் மேனாக மாறுகிறான். And only when God be with a person, he can become a successful man. கர்த்தர் அவனோடு இல்லைன்னு சொன்னா அவனுக்கு எதுவுமே சக்சஸ் ஆகாது. If the Lord is not with us, and the matters cannot prosper or success. அப்ப ரட்சிக்கப்படாத மனுஷனுக்கு எல்லாமே வாய்க்க பண்ணுதே, அவனுக்கு கூட கர்த்தர் இல்லையே என்று நீங்கள் சொல்லலாம். And you can say, and the Lord is not with the unsaved man, and the matters are not prospering with him. அவைகள் தெய்வீகமானதல்ல. And it is not in a divine manner. அவனுக்கு உலகத்துல பிசாசு எல்லாத்தையும் கொடுப்பாங்க.
And so the devil can give room for him in the world. உலகத்தின் எல்லா விதமான ஐஸ்வரியங்களும் மகிமையும் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என் காலில் ஒருவன் விழுந்து வணங்கினால் அவனுக்கு எல்லாவற்றையும் தருவேன் என்று பிசாசு சொல்லுகிறான். And devil says to God, and all riches and glory and everything and is given to me if you bow and worship, and I shall give you everything. கிறிஸ்தவ வாழ்க்கையில் உனக்கு காரியங்கள் சித்தியாக வேண்டும். In the life of the Christianity and your matters must prosper. இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே வாழ்கிறாயே, கர்த்தருக்காக உனக்கு காரியம் சித்தியாக வேண்டும். And you are living in the world full of sins, and for you the matters must prosper. இந்த விசுவாச வாழ்க்கைக்காக உன்னை பலிபீடத்தில் வைத்திருக்கிறாயே, உன்னுடைய காரியம் சித்தியாக வேண்டும். You have laid yourself on the altar to live a life of faith, and for your matters should prosper. அது எப்படி ஆகும்? How it is possible? அது ஆகணும்னு சொன்னா கர்த்தர் உன் கூட இருக்கணும். And if it to be make possible, and the Lord should be with you. அப்ப நம்ம எல்லாருக்கும் கூட கர்த்தர் இல்லையா? And is the Lord is not with all of us? இப்படி ஒரு क्वेश्चन வரும். And you may get such a question. ஆண்டவர் எல்லா இடத்துலயும் சொல்றார், நான் உன் கூட இருக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்றார். The Lord says in every place, I am with you. ஒவ்வொரு பழைய ஏற்பாட்டு காலத்து மனுஷன் கூடயும் சரி, இல்லாவிட்ட புதிய ஏற்பாட்டிலையும் கூட கர்த்தர் அவர்களோடு இருந்தார்னு சொல்லியிருக்கு. அந்த கர்த்தர் கூட இருந்தார்னு யார் கூட எல்லாம் சொன்னாங்களோ அவங்க எல்லாம் சக்சஸ்ஃபுல் மேனா மாறி இருக்காங்க. And the Lord said in Old Testament as well as in New Testament, I am with you. To whom all the Lord promised that I am with you, they all become a successful man. யாரோடு கர்த்தர் இல்லையோ அந்த இடத்துல அவன் தோற்று போயிடுறான். And with whom the Lord was not with them, and they were defeated or failed in that place. இப்போ உங்க சாட்சிக்கு நீங்க வாங்க. And you can come and see there. உங்களுக்கும் பல காரியங்கள் சக்சஸ் ஆயிருக்கும். And also you also the matters will be prospered. அப்போ நீங்க விசுவாசிக்கிறீங்களா கர்த்தர் உங்க கூட இருந்த நாட்கள் உங்களுக்கு தெரியும். You know that, and the days the Lord with you were successful days. என் கூட கர்த்தர் இருக்கும் பொழுது நான் ஜெயித்தேன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் கூட இருந்தா நிச்சயமா நீ ஜெயிப்பாய். If the Lord is with you, surely you can overcome. கர்த்தர் கூட இருக்கும் பொழுது தான் ஜெயம். And when the Lord is with us, and there is victory. ஆனா கர்த்தர் சில நேரத்துல நம்மளை விட்டு போயிடுறாரு. But sometimes the Lord departs us. ஏன்? Why? அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Until they realize their mistakes, until they come to my state, and I will go to my position. மணிக்கணக்கா சினிமா பார்த்துட்டு கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு ஒருத்தன் சொன்னா அது போய். If a man says and watching the movies for hours together and says that and the Lord is with me, and it is false. தேவனுக்கு விரோதமான பல காரியங்களில் தலையிட்டு கர்த்தர் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு நீ சொல்லும் பொழுது நீ சரியான ஒரு துரோகியாக காணப்படுகிறாய். And so when you are doing the things contrary to God, and when you say that the Lord is with me, then you are a traitor. இல்லாவிட்டால் நீ தேவ தூஷணம் சொல்லுகிறாய்ன்னு அர்த்தம். Or you are doing a blaspheming of God. ஒரு சிலர்லாம் லவ் பண்ணி கல்யாணம் கட்டிக்குவாங்க. In some places, and the people may love and marriage. ஆனாலும் கல்யாணத்துக்கு கார்டுலாம் அடிப்பாங்க. And they will invite for marriage. கார்டு அடிக்கும்போது என்ன அடிக்கிறான் தெரியுமா? இவன் வசனம் போடுறது என்ன தெரியுமா? And what promise will be in the card? யாராவது இப்படிப்பட்ட வசனம் பேரண்ட்ஸும் சரி பையங்களும் பொண்ணுங்களும் போடக்கூடாது. இந்த காரியம் எந்த வசனம் போடுறது? எந்த வசனம் போடுறது? இவன் பண்ணதுக்கு ஓடுனதுக்கு இவளும் அவனும் போனதுக்கு இவங்க போடுற வசனம் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இதுதாங்க தேவ தூஷணம். அவன் வாழ்க்கை கடைசி வரைக்கும் நல்லா இருக்காரு. And for doing this mischievous things, and they will put in the invitation card, these things come from the Lord. ஏதாவது வசனம் போடணும்ங்கிறதுக்கு இந்த வசனம் அவனுக்கு தெரிஞ்சதே. And so to put any words, is there only word comes in your mind? அடுத்த ஒரு வசனம் போடுவான். And there will be another verse. தேவன் சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்றாராம். ஓடுறதுக்கு கர்த்தர் நேர்த்தியாய் செய்றார் அவனுக்கு. And the Lord will do everything beautiful in its time. இன்னொரு வசனம் போடுறான் கல்யாணத்துக்கு. And another verse for marriage. இது கர்த்தராலே ஆயிற்று, இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா, இதெல்லாமே தேவ தூஷணங்கள். And this is of the Lord and marvelous in our eyes. These are all blaspheming God. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்க. இப்படி உன் பிள்ளைக்கு உன் வருங்கால சந்ததி இப்படி இருக்குமானால் அது ஜட்ஜ்மென்ட்ல போய் நிக்கும். And all parents pay attention. If your future generation comes like this, and there will be sure judgments. கர்த்தருடைய வார்த்தையை நீ கரெக்ட்டா யூஸ் பண்ணணும். And you must use the word of God in a right manner. யோசேப்போடு தேவன் இருந்தார். And the Lord was with Joseph. பாவத்தை வெறுத்தவனோடு, and the person who hated sin, பாவத்தை எதிர்த்து போராடினவனோடு, and he who contended with sin, பாவத்துக்காக சிறைச்சாலைக்கு போனவனோடு, and he who went into prison for the sake of sin, அவனோடு கர்த்தர் இருந்தார். அந்த சிறைச்சாலையில் அந்த போத்திபாருடைய வீட்டில் அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். And in midst of the prison in Potiphar's house, and so he was a prosperous man. எனக்கு ஒண்ணுமே வாய்க்கல, மத்தவனுக்கு எல்லாமே வாய்க்குது அப்படினு சொல்லி அவன் மேல நீ கோவப்படாத. And you should not say all things prospereth for me, and it's prospering for him, and you should not follow their ways. 37ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, காரிய சித்தி உள்ளவன் மேல் நீ எரிச்சலாகாதே, கோவப்படாதே என்று பைபிள் சொல்லுகிறது. And the Bible says in Psalm 37 verse 7, and don't fret and wait though prospereth in the way. நீ செய்ய வேண்டியது என்ன?
And what you must do? கர்த்தர் உன் கூட இருக்கிறதுக்கு நீ ட்ரை பண்ணு. And you must try for the Lord to stay with you. கர்த்தர் உன்னோடு இருக்கிற அந்த லைஃபை நீ பிராக்டீஸ் பண்ணு. And you must practice the life for the Lord to be with you. கர்த்தர் உன் கூட இருக்கிற லைஃபோட நீ அப்படி ஒரு லைஃபை நீ வந்து மெயின்டைன் பண்ணு. And you have to maintain the life for the Lord to stay with you. உன் கூட கர்த்தர் இருக்கிறதை மத்தவங்க பார்க்கணும். And others must see the Lord is being with you. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. And that is the life of Christianity. ஆதியாகமத்துல நீங்க பார்க்கும் பொழுது And when we look unto Genesis 26ஆம் அதிகாரம் chapter 26, 28ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? what verse 28 says? அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம். And they said, we saw certainly that the Lord was with you. உன் கூட தெய்வம் இருக்கிறத மத்தவங்க பார்க்கணும். And others must see the Lord is being with you. நீ வாலிப பையனா இருக்கலாம். And you may be a young boy. நீ ஒரு கல்லூரி மாணவனா இருக்கலாம். Or you may be a college student. ஒரு பெரிய கம்பெனில வேலை பார்க்க கூடியவனா இருக்கலாம். And you may be a person working in a big companies. கூலி தொழிலாளியாக இருக்கலாம். Or you may be a daily wages. ஆனா யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் உன் கூட இருக்கிறத மத்தவங்க பார்க்கணும். And whoever you may be, but the Lord must see, and others must see the Lord is being with you. அது எப்படி அவனுக்கு தெரியும்? And how it is known to their eyes? நீ காரிய சித்தி உள்ளவனாய் மாறுவாய். And you will become a prosperous or successful man. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். And whatever he shall do shall prosper. கர்த்தர் சொல்றாரு, The Lord says, நீ ஏன் பயப்படுற? why do you fear? நான் உன் கூட இருக்கிறேன். And I am with you. நீ தைரியமா போன்னு தான் சொல்றார். And the Lord says, be bold and press forward. நியாயாதிபதிகள் 6:12 பார்க்கும் பொழுது, When we look unto 6:12 of Judges, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். எப்படி ஆண்டவரே சொல்றார், பராக்கிரமசாலியே நான் உன் கூட இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுற? and the Lord says, and I am with you, mighty men of valor. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் கூட இருக்கிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் பயிற்சிவித்தால் நீங்கள் காரிய சித்தி உள்ளவர்களாய் மாறுவீர்கள். Every children of God, when you practice the Lord to be with you in every times, and ye shall become a successful or prosperous man. இரண்டாம் ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, When we look unto 2 Kings chapter 18, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what it is said there? கர்த்தர் கூட இருந்தார். If the Lord is with us, எசேக்கியாவோடு கர்த்தர் கூட இருந்தார். and the Lord was with Hezekiah. 2 ராஜாக்கள் 18:7. 18:7 of 2 Kings. ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் அவன் கூட இருந்ததினால அவன் போகிற வாசிங்க அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் போகிற இடமெல்லாம் சக்சஸ்ஃபுல் தான். And whithersoever he went, and it was a successful. நீங்க வெளிய போகும்போது கர்த்தர் கூட இருக்கறாங்கற மட்டும் செக் பண்ணிட்டு வெளிய போ. And when you go out, check whether the Lord is with you. பர்ஸ் கூட இருக்கான்னு பாக்குற. Though you are checking for your purse being with you. செல் கூட இருக்குதான்னு பாக்குற. And you are checking whether you took your cell phone. செல் சார்ஜர் கூட இருக்கான்னு பாத்துக்கற. Also you are checking whether the charger is with you. அப்படிதானே? Is it right? ஆனா வெளிய போகும்போது எதை பாக்குறது இல்ல? But when you are moving out, what you are not checking? பைபிள் இருக்கான்னு பாக்குறது இல்ல. You are not checking for your Bible. தேவ சமூகம் இருக்கான்னு பாக்குறது இல்ல. And you are not checking whether the presence of God is with you. கூட இருக்கறாரான்னு பாக்குறது இல்ல. And you are not checking whether the Lord is with you. இங்க தான் நம்முடைய விசுவாசி தோத்து போகிறான். And here our believers are failing. நீ வெளிய கிளம்பும்போது உன் கூட தெய்வம் கிளம்பணும். And when you depart out, the Lord should move with you. இதை மோசே எப்படி சொல்லுகிறான்? And what Moses said about this? அழகாக சொல்லுகிறார். And he says beautifully, உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லாது இருந்தால் என்னை இந்த இடத்திலிருந்து ஒரு ஸ்டெப் கூட நீங்க கொண்டு போகாதீங்க. and if your presence is not with me, don't allow me to move even a single step of நீங்க this வராம place. எனக்கு கானான் தேவையில்லை. And so if you come not, I don't want Canaan. நீங்க வராம இந்த வனாந்தரத்துல நான் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க மாட்டேன். And if you come not, and I will not take even a single step in the wilderness. யாத்ரா 33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதீரும். எப்படி சொல்றான் பாத்தீங்களா? உம்முடைய சமூகம் எங்களோடு புறப்படலனா எங்களை இந்த இடத்துல இருந்து கொண்டே போக வேண்டாம். அப்படி ஒரு கானான் தேவையில்லை. And Moses says beautifully, if thy presence go not with me, carry us not up to Canaan. நீ வேலைக்கு போறியா? Are you going for job? காலேஜுக்கு போறியா? Are you going to college? ஸ்கூலுக்கு போறியா? Are you going to school? மார்க்கெட்டிங் போறியா? Are you going to market? பிசினஸ் போறியா? Are you going to business? ஈவன் சர்ச்சுக்கே நீ போறியா? Even if you are moving to church. எங்க போனாலும் தேவ சமூகம் உன்னோடு புறப்படணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த மேகம் கிளம்பினாதான் அந்த கூடாரத்தை பிரிச்சுட்டு கிளம்புவான். மேகம் வருஷ கணக்கா நின்னுடுச்சுன்னா அப்படியே தான் இருப்பாங்க. And wherever you go, you must move with the presence of God. And when the people of Israelites, when they take for the journey, they will check whether the clouds move with them. கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால் நீ போகும் இடங்களெல்லாம் உனக்கு அனுகூலமாய் இருக்கும்.
If the Lord is with you, and whithersoever you go, and thou shalt be a prosperous place. சீட்டு மடியிலே போடப்படும், And the Lord, காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். and the Lord shall be cast into the lap, and the whole disposing shall come of the Lord. இரண்டாவது கர்த்தரால் வருவது எது? And what comes secondly by God? 127 சங்கீதம் Psalm 127, 4 வசனம். verse 4. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். And the children, and they are the inheritance of God. பிள்ளைகள் என்பது மிகவும் முக்கியமான பகுதியை எடுக்குது. And children, it is very important part. இன்னைக்கு பிள்ளைகளை பெத்துட்டு படுற பாடு ஒரு பகுதியில் இருக்கு. And on part there is many troubles because of the children. அநேகர் பிள்ளையை பெத்திருக்கல, நான் சிலுவையை தான் பெத்திருக்கேன்னு சொல்றாங்க. Many are telling, I did not deliver a child but a cross. ஒரு சில பேர் சொல்றாங்க, அது பிள்ளையா, அது கோடாரி காம்பு அப்படிங்கறாங்க. And so some are telling, and it is not a child, and it is a child of tortures or troubles. அப்படிதானே? Is it right? அதே நேரத்துல பிள்ளை இல்லன்னு ஒரு குரூப் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கு. And another group is sitting and crying, but they are not receiving the ஆம்பளை child. பிள்ளை இல்லன்னு விசுவாசி அழுகுறான். And many believers are crying, they do not have a male child. சமீபத்துல நெட்ல பேப்பர்ல பாத்தீங்கன்னா, And recently when you see in a net, ஒரு சகோதரிக்கு கண்டினியூவா 3-4 பொம்பளை பிள்ளைங்க. and of a sister, she delivered 3 to 4 male female. அடுத்து அந்த சகோதரி கன்சீவ் ஆயிருக்கா. And nextly she was conceived. இந்த புருஷனுக்கு ஆம்பளை பிள்ளை தேவை. And this husband is in need of a male அவ child. தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவ வயித்துல இருக்கிறது ஆனா பொண்ணான்னு வயித்தை கீறிட்டாங்க. And so while she was sleeping, and she just checked whether it was male or female. பேப்பர்ல படிச்சவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். And those who read in the newspaper, lift up your இப்போ hands. ஒரு 3 weeks back இந்தியால தான், நம்ம மெண்டல்லாம் இங்க தான் இருப்பான். And this took place in India before 3 to 4 weeks. அந்த நார்த் இந்தியால அந்த பிள்ளை தூங்கிட்டு இருக்கும்போது வயித்துல இருக்கிறது ஆனா பொண்ணான்னு கீறிட்டான். And while she was sleeping, and checked whether it was male or female by cutting out in the stomach. விசுவாசிகள் கூட ஆம்பளை பிள்ளை தான் வேணும், பொம்பளை பிள்ளை தான் வேணும்னு ஜெபிக்கிறான். கர்த்தர் கொடுக்கறத வாங்குறதுக்கு அநேகருக்கு அறிவு இல்ல. And many believers are also seeking for a male or female child, and they do not have a knowledge on whatever comes of the Lord it may receive. ஒரு சகோதரிக்கு 2 பொண்ணு. And so when sister was there, ஒரு பையன் வேணும். and you want a male child, ஏன்னா அழகுக்கு தான பெண்ணு. and so she was beautiful for looking. ஆஸ்திக்கு ஒரு பையன் வேணுமே. But for riches, and she need a male child. அப்படிதான் உலகத்துல சொல்றான். They used to say in the world. அழகுக்கு யாரு? அழகுக்கு ஒரு பெண் பிள்ளை பிறணுமா, ஆஸ்திக்காக என்ன செய்யணும்? ஒரு ஆம்பளை பையன். கடைசில அவனும் பிறந்துட்டான். And for a beauty they want female child, and for riches they want a male child. ஒரு நாள் அவங்க அப்பா போன் பண்றாரு. And one day a father picked up the phone call. நைட்லாம் என் பையன் படுத்துக்கிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரே சிரிச்சுக்கிட்டே இருந்தான். என் பையனுக்கு மெண்டல் ஆயிடுச்சுன்னு பார்த்தேன். கடைசில பார்த்தா செல்லுல வந்த மெசேஜ் பார்த்தா இவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். All through the night, and my boy, and he was sleeping, not sleeping, and he was smiling and chatting, and I checked what message came of the cell phone. கடைசில அவனுடைய ட்ராக் மாற ஆரம்பிச்சு. And finally his track changed. வீட்டுல சமாதானம் போய்விட்டது. And there was no peace in the house. நான் வர்றேன் கார்ல. And I came in a car. இவன் காலேஜ் முடிச்சு ஒரே வண்டியில 4 பேர் தொத்திட்டு வரான். நான் சொன்னேன் டிரைவர்ட்ட, இதே ஸ்பீட்ல இதே 2 வீலர் ஓட்டிக்கிட்டே வா. ஏன்னா அவன் என்னைய பார்த்துட்டான். அவன் இப்படி வண்டியில இப்படி திரும்பி இப்படி தொங்கிக்கிட்டே போறான். 4 பேர் போறான் ஒரே வண்டியில, அதெல்லாம் ஒண்ணு இருக்கான். விசுவாசிப்பேன், நானும் இதே ஸ்பீட்ல வா. இவன் எங்க தான் போறான் பார்க்கலாம். And believer boy, and he was moving in a bike with 4 members. I said, and you also move with the same speed, and check whether where he moves. பெரிய கோடீஸ்வர பையன். And he was a millionaire boy. அவங்க அப்பா வந்து கேட்டாரு, என்ன பண்ணலாம்? And the father asked me, what can we do with him? ட்ராக் சரியாக எப்படியே திரும்புது. And now the track is changed. இவனை சரிப்படுத்தணும். And to set right him. அவங்க அந்த அம்மா வந்துச்சு. And mother came. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். And said, and I did a mistake. 2 பொம்பளை பிள்ளைகளுக்கு பிறகு ஒரு ஆம்பளை பிள்ளை தான் வேணும்னு அழுதல்ல, அதுக்கு இப்ப எனக்கு பனிஷ்மென்ட் 20 வருஷம் கழிச்சு. After 2 female children, and I was asking for a male child, and this is a punishment. என்ன பண்றது இப்போ? And what to do now? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் இப்போ நடு ரோட்ல போய்கிட்டு இருக்கு. And the children, they are a heritage of the Lord. Now it is moving in the mid of the road. என்ன செய்யலாம் நாங்க? What to do now? நான் சொன்னா அவனை சரிப்படுத்தணும்னா 3 வழி இருக்கு. I said to them, and to set right or perfect them, there are 3 ways. 3 கண்டிஷன். 3 conditions. 1, அவன்கிட்ட இருந்து 2 வீலர் புடுங்க. One thing, you must take out the bike from him. இரண்டாவது, அவனுடைய படிப்பை நிப்பாட்டு. And secondly, stop his education. மூணாவது, அவன் கையில இருக்கிற செல்ல புடுங்க. And thirdly, and take cell phone from his hands. ஒரே பையன், one boy, பெரிய வசதி உள்ளவன், and he was a millionaire boy, நம்முடைய ஊழியத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறவன். and they are good support to our ministry. பட் இப்ப நான் சொன்னது 3 கண்டிஷன். And I said 3 conditions. 2 வீலரை புடிங்கிடு. And take away the bike from him, and take cell phone. இவன் படிச்சு இனிமே ஒண்ணும் சாதிக்க போறது இல்ல. பிரயோஜனம் இல்லாம போறதை விட படிக்காம இருக்கிறது நல்லது. நிப்பாட்டு.
And he is not going to study, going to achieve anything and stop his education. யாராவது ஒரு விசுவாசி இப்படி செய்வீங்களா? Will any believer do this? தோளுக்கு மிஞ்சிட்டான் தோழன்பீங்க. And you may say that when they grow up beyond the shoulder, they are your friend. உடனே அந்த விசுவாசி அப்படி செஞ்சார். And the believer did implicitly. தம்பி சாவி கொடுனாரு, கொடுத்தான், எதுக்கோ கேட்டாருன்னு கொடுத்தான், லாக் பண்ணிட்டாரு. And so when he asked for a key and when he gave the key, he locked him. நான் கஷ்டப்பட்டு சோத்துக்கு வழி இல்லாம ஒவ்வொரு கம்பெனிலையும் டீ கொடுத்து நான் சம்பாதிச்சு இவ்வளவு தூரம் வந்தேன். பட் உனக்கு அதை காப்பாற்ற சக்தி இல்லைன்னு நினைக்கிறேன். நீயும் இதே மாதிரி சம்பாதிச்சு நீ வா, வெளியே போன்ட்ட. With much difficulties and with much pains, and I have come to this level, you are not able to keep up the position, so you can go out. காலேஜ் போக கூடாது. And said you should not go for college. You should not take the bike. உன்னால முடிஞ்சா நீ சம்பாதிச்சு முன்னேறி வாழ்க்கையில போ. If possible, and you can take efforts and you can grow up in life. 3 நாள் இருந்தான். And 3 days he was there. அழுதான். And he cried. சாப்பிடாம கிடந்தான். And he was not eating. அவனுக்கும் சில வித்தைகள்லாம் தெரியும் இல்லையா? And also he may know some talents. ஓடிடுவேன்பா. And said in. செத்துருவேன்பா. And said I will die. சூசைட் பண்ணிடுவேன்பா. And used to say I will commit suicide. உங்க முன்னாலேயே செத்து போயிடுவேன்பா. And said that and I will die before you. பிளேட் எடுத்து அறுத்துக்குவான். And so take the blade and cut off his hands. கயிறுல தொங்கி அப்படி டான்ஸ் பண்ணுவான். And he will put off the rope and he may dance. எல்லா சேட்டையும் பண்ணுவான். And he will do all things. அவர் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாப்பிட்டார் 3 நாள். அது பிறகு வந்து மன்னிப்பு கேட்டு நான் இனிமே ஒண்ணும் செய்ய மாட்டேன், ஒழுங்கா இருப்பேன். And after 3 days and he asked pardon to his father and said and I will be right here after. ஏன்ட்ட சொல்லில்ல போ. And you sit பாஸ்டர்ட்ட போயிட்டு அங்க கிளியர் ஆயிட்டு வா, நடந்தே போயிட்டு வா. And said to me, okay, you can go to pastor and clear and come by walk. வந்தான். And he came. மன்னிப்பு கேட்டான். And he asked pardon to me. சரி ஆயிட்டான். And he was right. இன்னைக்கு கல்யாணம் ஆகி பிள்ளைகள் கூட நல்லா இருக்கான், பெரிய ஃபுல் ஒரு கம்பெனியுடைய டாப்ல இருக்கறான்னு வெச்சுக்கங்க. And you can consider now he was in the top position in a good company. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்தரம். Children are the heritage of the Lord. இந்த பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும். And you must grow them in a good way. இத வளர்க்கற பொறுப்பு தான் உங்க கையில கொடுத்திருக்கு. And the responsibility is given in your hands to grow them in a good manner. அத தாறுமாறா வளர்த்தற கூடாது. And you should not grow up them in a bad way. இஷ்டத்துக்கு வளர்த்தற கூடாது. And you should not grow them in your own wish. காட்டுக்கழுதையை தன்னிச்சையா திரிய விட்டவன் யாருன்னு வளர்த்தற கூடாது. And you should not make them to grow up like the wild ass in different places. தீத்து 1:6 என்ன சொல்லுது? And what chapter 1 verse 6 of Titus says? சபையில ஒரு ஊழியம் செய்யணும்னா அந்த விசுவாசி பிள்ளையை எப்படி வளர்க்கணும்? And if the believer must do the ministry in the church, how they must grow their children in the church? குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பேரெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவனுமாகிய ஒருவன் இருந்தால் அவனையே ஏற்படுத்தலாம். உங்களுக்கு இந்த தமிழ் புரிஞ்சுது? அந்த மைக்கில் வா வா ஏதாவது கேட்டுச்சா தெளிவா? துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பேர் எடுக்காத விசுவாசம் உடைய பிள்ளைகள் இருந்தால் அந்த தாய் தகப்பனுக்கு சண்டே ஸ்கூல் ஊழியம் கொடு, டிராக்ட் மினிஸ்ட்ரி கொடு, ஏரியா பிரேயர் எடுக்கிறதுக்கு அவனை இடம் கொடுன்னு சொல்றார். And it is said that if you have faithful children not accused of riot and unruly, and you can give tracts ministry or Sunday school ministry and other ministries in the church. 1 தீமோத்தேயு 3:12. 1 தீமோத்தேயு 3:12. 1 Timothy chapter 3 verse 12. மேலும் உதவிக்காரரானவர்கள் ஒரே மனைவியுடைய புருஷருமாய் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துறவளுமாய் இருக்க வேண்டும். தங்கள் பிள்ளைகளை தங்களுடைய குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவன் தான் உதவி ஊழியம் செய்யணும். And they that are deacons and they must do the ministry when they take up their family in a good way. 1 தீமோத்தேயு 3:4. 3:4 of 1 Timothy. தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளின் சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். தன் பிள்ளைகளை நல் ஒழுக்கம் உடையவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவன் தான் அந்த உதவி ஊழியம் செய்யணும். And one that ruleth well his own house and can do the ministry of deacons of helping ministry. சும்மா இல்லங்க, பிள்ளைகள்னா பிள்ளைகளை கர்த்தர் உனக்கு கொடுத்து அது தேவனுடைய சுதந்திரம். அந்த பிள்ளையை நீ சுதந்திரமா மாற்றணும். And children, they are the heritage or inheritance of the Lord, and you must change them all as an inheritance. பெங்களூர்ல 8 வயசுல ஒரு பையன் இறந்துட்டான். In Bangalore, an 8 years boy, he died.
அடக்காராதனை நடக்குது. And they conducted funeral service. பிரசங்கம் முடிஞ்சிருச்சு. And the sermon was over. அந்த அடக்காராதனை நடத்தின பாஸ்டர் என்ன பண்ணாரு? And you know the pastor who conducted the funeral service முடிவு ஜெபம் ஊழியக்காரங்க கையில கொடுக்காம முடிவு ஜெபத்தை பிள்ளையினுடைய தகப்பனை நீ ஜெபம் பண்ணுன்னு சொன்னாரு. And so he did not give the prayer and the prayer into the servants of God's hands. 8 வயசு பையன் into the father's hands. 8 வயசு ஆம்பளை பையன் இறந்து போயிருக்கான். இப்போ கடைசி ஜெபம் தகப்பன் கையில கொடுக்கறாங்க. An 8 years old boy and he died and they gave their final prayer into the father's hands. அந்த தகப்பன் ஒரு அபிஷேகத்துல ஜெபம் பண்ணாங்க. And that father prayed with anointing. ஆண்டவரே எனக்கு இந்த பிள்ளையை எனக்கு கொடுத்து 8 வருஷமாக இந்த பிள்ளையை வளர்க்கக்கூடிய ஒரு தகப்பனான அந்த அதிகாரத்தை எனக்கு கொடுத்தீர். இப்பொழுதோ இவன் உம்மிடத்தில் வந்திருக்கிறான், பரம தகப்பனிடத்தில் வந்திருக்கிறான், நான் அதற்கு நன்றி செலுத்துகிறேன்னு சொன்னார். And said that I pay thanks to God and who delivered this child 8 years into my hands. Now I have delivered or taken up and this boy into the heavenly father's hands. 8 வருஷம் எனக்கு வளர்க்கற ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்க. And 8 years you gave me a chance and opportunity to grow him up. இப்போ பரம தகப்பன்ட்ட வந்துட்டான். And now he reached unto heavenly father. இப்படி யாராவது ஜெபம் பண்ணுவோமா? Will any father praise like this? மொர்தெகாய் எஸ்தரை அழகா வளர்த்து அப்படியே கொண்டு வந்து யாரை நிப்பாட்டிட்டான்? ராஜ ஸ்திரீயா நிப்பாட்டினான். And so Mordecai and brought up Esther in a good manner. உன் பிள்ளையை நீ வளர்த்து சீயோனா எருசலேமா கொண்டு வந்து நிறுத்தணும், இல்லனா ஜட்ஜ்மென்ட் உனக்கு தான். And you have to grow up your children as a Zion or New Jerusalem or the judgment shall come upon you. உன் பிள்ளை சீயோனா வரணும், இல்லனா எருசலேமா வரணும். And your child must become a Zion or New Jerusalem. கரெக்ட் தானா? Is it right? உன் பிள்ளை வந்து 100க்கு 100 எடுக்கணும், இல்ல 90வது எடுக்கணும். சும்மா 28 எடுத்துட்டு அந்த பிள்ளையை வளர்த்ததுல பிரயோஜனமே கிடையாது. And your child must score 100 or 90 and it's not used to take 28 or 20. உன் பிள்ளை வந்து சீயோனாய் மாறணும், இல்ல எருசலேமாய் மாறணும். And your child must become a Zion or Jerusalem. அதுதான் இரண்டு மாறாத விசேஷங்கள். And that are the two and special things which is not தேவனுடைய changed. இரண்டு கண்கள். And those are the two eyes of the Lord. சீயோனும் எருசலேமும் ஒவ்வொரு கண்ணு ஆண்டவருடைய கண்கள். And Zion and Jerusalem is every eye of the Lord. அதனால ஆண்டவர் சொல்றார் சீயோனுக்காகவும் எருசலேமுக்காகவும் மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். And the Lord says, I am with a great zeal for Zion and New Jerusalem. ஒரு ராஜாட்ட கர்த்தர் பேசுறாரு. And the Lord spoke to a king. நீ ஒரு ஜட்ஜ்மென்ட் வாங்க போறீங்க, உங்க சந்ததி ஜட்ஜ்மென்ட் வாங்க. And so your generation shall take up the judgment. அதாவது தேசத்துல உள்ள எல்லா பொக்கிஷங்களையும் சத்துருக்கு காட்டிட்டான். And so the devil shown all the treasures of the nation to them. அப்ப ஜட்ஜ்மென்ட் சொல்றான். And said a judgment. நீ தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ள பொக்கிஷத்தெல்லாம் சத்துருவுக்கு காட்டினபடியினால். And so thou hast shown and the kingdom's treasure into the enemy. உன்னுடைய சந்ததியில अनेகர் அந்நிய ராஜாக்களுக்கு அடிமைகளாக அவர்கள் அரண்மனையில வேலையாட்களாக இருப்பார்கள். And many of your generations and shall be a slave unto the strange kingdoms and kings. ஆனால் உன் காலம் மட்டும் தான் இது நடக்காம இருக்கும்னு சொன்னான். Until your period and this will not take place. உடனே அந்த ராஜா என்ன சொன்னா தெரியுமா? You know what the king replied? முட்டாள் ராஜா. And said, O foolish man. And what said? என் காலத்திலேயாவது பிரச்சனை இல்லாம இருக்குமா? நான் செத்த பிறகு என் பிள்ளை என்ன ஆனான்னா அடிமையா போனான்னா என்னத்தையா போட்டும் அப்படின்னு தான் சொன்னான். அவன் தான் எசேக்கியா. And said that and he was Hezekiah. And so whatever things may happen not in my period doesn't matter if it comes in another period. And so you should not put down the judgment like this. உன் பிள்ளையை அடிமைக்குள்ள விட்டுட்டு நீ பரலோகத்துக்கு போலாம்னு நினைக்க கூடாது. And you should not put your children into a slave and should not enter into heaven. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். And the children are the heritage of the Lord. உன் பிள்ளையை வந்து நீ ஒலிவ மரமாக வளர்க்கணும். And you have to grow up your children like the olive trees. அது கர்த்தர் கொடுத்த சுதந்திரம். They are the inheritance of God. உன் பந்தியை சுற்றிலும் உன் பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ஒலிவ மர கன்றுகள், அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளா உன் வீட்ல உன் பிள்ளைங்க இருக்கணும். And so your children and they must be and like the olive plants all around and they should be filled with anointing. உன் பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? And how your children should be? 128ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்துல என்ன சொல்லி இருக்கு? உன் பந்தியை சுற்றிலும் உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளாய் இருப்பார்கள். Psalm 128 verse 3 says, thy children like olive plants round about thy table. நியாயாதிபதிகள் 13:5ல சொல்லி இருக்கிறது. 13:5 of Judges says, விசுவாசி பிள்ளைகள் பிறந்ததிலிருந்து பிரதிஷ்டை உள்ள பிள்ளைகளாக வளரணும். And the believers children and from the birth and they must be a consecrated children. பிறந்ததிலிருந்து அவன் நசரேயனாகவே வளரணும். And from their birth and they must be grown up as a Nazarene. உலகம் மாமிசம் பிசாசு பிள்ளையை டச் பண்ணிர கூடாது. And word flesh and Satan should not touch your children. ஒரு பையன் சொன்னா, a boy said, ஒரு நாள் ஒரு மீட்டிங், நம்முடைய மீட்டிங் வந்து மூடி கிடந்த ஒரு சினிமா தியேட்டர்ல வச்சாங்க. And one day and they conduct our meeting in the cinema theater which was closed. கூடுவாஞ்சேரியில. At Guduvancheri. கூடுவாஞ்சேரியில at Guduvancheri ஒரு கன்வென்ஷன் வந்து அப்போ ஃபெய்த்தோமுக்கு முன்னால ஒரு தியேட்டர் மெயின் ரோட்ல இருந்துச்சு, ஒரு டூரிங் டாக்கீஸ். அது எத்தனை வருஷமா மூடி இருந்துச்சு.
கன்வென்ஷனுக்கு அதை வாங்கி யூஸ் பண்ணிட்டாங்க. And so it was locked for many years, and for the purpose of the convention, and they took the cinema theater to conduct the convention meeting. அப்போ பைலட்டுக்கு படிச்சிட்டு இருந்த ஒரு பையன் வந்தான். And a boy came who was studying for pilot. கன்வென்ஷனுக்கு உள்ள வரான். And he entered into convention. அவன் சொல்றான், பிறந்ததில இருந்து நான் தியேட்டருக்குள்ள போனதில்லை, இன்னைக்கு தான் எங்க போறேன், ஃபர்ஸ்ட் தியேட்டருக்குள்ள கால் வைக்கறான். And the boy said, and from my birth I did not step into the cinema theater, and this is the first time I'm entering in. அவன் படிக்கிறது ஃளைட் ஓட்றதுக்கு, பைலட். ஆனா அவன் பிறந்ததில இருந்து எதை பார்த்தது கிடையாது. நாங்க தான் வீட்டுக்குள்ளேயே 12 செல் வச்சிருக்கிறோம், 12 தியேட்டர் வச்சிருக்கிறோம், எல்லாம் தனித்தனியா ரூமை மூடிக்கிட்டு என்னத பண்ணுதுன்னு எவனுக்குமே தெரியாது. அப்படிதானே? கரெக்ட் தானே? And he was learning for pilot, but you can say that, and we have 12 rooms and like a theater, and so whatever they do, it's known to us. இப்படி அந்த பிள்ளையை அந்த தாய் தகப்பன் வளர்த்திருக்கான்ல. And this is how their parents brought up their children. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். And the children are the heritage of the Lord. அது பிறந்ததிலிருந்து நசரேயனாய் வளர்க்க வேண்டியது உன் பொறுப்பு. And it is your responsibility to grow them up from the birth as a Nazarite. ஏசாயா 44:3 படி, according to Isaiah chapter 44 verse 3, உன் சந்ததியின் மேல் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். and I will pour and my spirit upon thy seed and blessing upon thy offspring. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். The Lord expects this from you. உன் பிள்ளையை கொண்டு வந்து என் முன்னால நிப்பாட்டு. And you must bring forth your children before me. நான் பிள்ளையில மேல ஆசீர்வாதத்தையும் ஆவியையும் ஊற்றுவேன். I shall pour my spirit and blessing upon thy children. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. ஏசாயா 61:9 சொல்லுகிறது, Isaiah chapter 61 verse 9 says, உன் சந்ததி ஆசீர்வாதமுள்ள சந்ததியாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. it is said, and thy generation be the generation of blessings. ஏசாயா 54:13 என்ன சொல்லுது? And 54:13 of Isaiah says, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். and thy children shall be taught of the Lord. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். And great shall be the peace of thy children. ஒன்று காரிய சித்தி கர்த்தரால் வரும், இரண்டாவது பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். And first thing, the prosperous matters comes of the Lord, and secondly, and the children are the heritage of the Lord. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். And your children must be taught by the Lord. அதுதான் கர்த்தரால் வரும் சுதந்திரம். And that is the inheritance or heritage of the Lord. கர்த்தர் இன்னைக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுக்க வேண்டும். And today the Lord should give them children, those who are not delivered. பாவம் எத்தனையோ பேர் குழந்தை இல்லாம வாழ்க்கையில பயங்கர கஷ்டப்படுறாங்க. And many without children, and they are going under much difficulties and sufferings. ஆனா அதே நேரத்துல At the same time, குழந்தை இருக்கிறவங்க அது கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்தை நீ கடைசி வரைக்கும் சுதந்திரமா கொண்டு போய் அவர் முன்னால நிப்பாட்டணும். at the same time, those who have children, and you have to bring forth your children before God as in your inheritance. நல்லா புரிஞ்சுக்கோ. And clearly you must இந்த பிள்ளையை understand. நீ ஒழுங்கா வளர்க்கலன்னா ஜட்ஜ்மென்ட் உனக்கு தான். And if you take up them or teach them or grow them not right manner, and you will take the judgment. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் இவர்கள் எல்லாம் வளர்க்கிறதுக்கு ஒரு குரூப்பை வச்சிருந்தாங்க. And there was a group, and to grow up Shadrach, Meshach, Abednego and Daniel. ராஜா வந்து பாப்பான். And king may see them அந்த பிள்ளைகளை சோதிச்சு பாப்பான். and also test the children, ஞானத்தில் எப்படி இருக்காங்க, how they are wisdom, சரீர புஷ்டில எப்படி இருக்காங்க, and how they are here, அறிவுல எப்படி இருக்கான், how they are in knowledge, லாங்குவேஜ் எப்படி பேசுறான், and how they speak in a language, அவருடைய லைஃப் ஸ்டைல் எப்படி ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு, and how their lifestyle is formed. இப்படி பார்க்கிறதுக்கு ராஜா ஒரு நாள் வந்து உட்காருவான். And one day king came to prove them. அன்றைக்கு அந்த பிள்ளை And that child on that day, முகக்களை இளைந்தவனாக, and having full countenance, பலவீனனாக, and with fatter, அறிவில் குறைந்தவனாக, and if lacking in knowledge, அவன் இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? and if they were appeared like this, what may happen? சொல்லுங்க, என்ன நடக்கும்? இவங்க சொல்றாங்க, எங்களுக்கு ராஜபோஜனம் வேண்டாம், எனக்கு பருப்பு கொடுங்க, எங்களை செக் பண்ணி பாருங்க அப்படிங்கிறான். அந்த பிரதானி சொன்னா, பருப்பு கொடுக்கறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, உன் முகம் மாறி நீ வாடி போய் நின்னா ராஜா எண்ணெய் எரிஞ்சிருவான், கழுத்தை துண்டாக்கிடுவான். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ பிள்ளைய கரெக்டா வளர்க்கலன்னா அவனுக்கும் ஜட்ஜ்மெண்ட், உனக்கும் ஜட்ஜ்மெண்ட். And they asked unto the servants, and we don't want king's meat, but we want the pulse to eat and water to drink. And the servant said, if your countenance is not fair on the right time, and I will be taking the punishment. அதுக்காக மாடு அடிச்ச மாதிரி அடிக்கணும்னு நான் சொல்லல. I am not telling that you have to beat lamb like a calf. ஆனா பிரம்பை கையாடாதவன்
தன் பிள்ளையை பகைக்கிறான். And father who taketh not the rod and hateth the children. அந்த ஸ்டார்டிங்லயே கரெக்ட்டா வந்துறணுங்க. And you must come rightly in the starting stage. அழகா கொண்டு நீங்க 15 வயசுல ட்ரை பண்ண முடியாது. And you cannot try in the age of 15. அது 5ல நீ வளைக்கல. And you must bend them at the age of 5. இப்ப நீ வளைக்கணும்னு ட்ரை பண்ற. And you are trying to bend at the age of 15. அது வளையாது. And it will not bend. நாய் வாலை திருத்த முடியாதுன்னு சொல்லுவான். அதே மாதிரி ஆயிடும். And they used to say you cannot bend the tail of a dog. கரெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே அது கர்த்தரால் வரும் சுதந்திரம். When you are starting them, and it must be like a heritage of the Lord. மூன்றாவது, thirdly, நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Chapter 16 verse 1 of Proverbs. மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். மனதின் யோசனைகள் மனுஷனுடையது. The preparation of the heart is man. நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். The answer of the tongue is from the Lord. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையா இருக்கணும். உன் வார்த்தையா வரக்கூடாது. And the words that proceed out of your mouth must be the words of the Lord. It should not be your words. நீ புருஷன்ட்ட பேசினாலோ, and even you may speak to your husband, மனைவிட்ட பேசினாலோ, speak to your wife, பிள்ளைகள்ட்ட பேசினாலோ, and speak to your children, நண்பர்கள்ட்ட பேசினாலோ, you may speak to your friends, உடன் வேலையாட்களில் பேசினாலோ, or you may speak to your co-workers. அது கர்த்தருடைய வார்த்தையாக, மரியாதைக்குரிய வார்த்தையாக, தெய்வீகத்துக்குரிய வார்த்தையாக, பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தையாக இருக்க வேண்டும். And it must be the edified word and also the words of divinity, and speak to others. அப்படிதான் எபேசியர் 4ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. And that's what Ephesians chapter 4 says. கெட்ட வார்த்தைகள் உன் வாயிலிருந்து ஒன்றும் புறப்பட வேண்டாம். And let there be no bad conversation proceed out of your mouth. கேட்கிறதற்கு பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் இருந்தால் அதை நீ பேச கண்பாய். And so let you speak the words of edification to others. புருஷன்ட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. And how to speak to your husband, you know not. மனைவிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. You know not how to speak with your wife. மூடனுடைய வார்த்தை அவனுக்கு அடியை தான் கொண்டு வரும்னு பைபிள் சொல்லுகிறது. The Bible says the words of the fool shall bring them beatings. இந்த மனுஷனுடைய நாவுங்கிறது ஒரு விஷம். And the word of the man, and it is like a poison. நாவானது சிறிய அவயவம், ஆனா பெரிய காட்டெரிஞ்சிரும். ஒரு செகண்ட்ல கொளுத்திருங்க. And tongue, it is a little member and also fire the whole forest. தீயினால் எல்லாம் நீங்க ஃபாரினர்ஸ் என்ன பண்றது எனக்கு ஒண்ணும் புரியல. தமிழ் ஸ்கூல்ல போயிருப்பீங்கல்ல, சொல்லி கொடுத்துருப்பானே, ஸ்கூலுக்கு போயிருந்தா கொடுத்து சொல்லு. தீயினால் சுட்ட புண் உள் ஆறும் ஆறாதே, நாவினால் சுட்டவன். நீ வார்த்தையை வச்சிட்டு அடிச்சிட்டீன்னா அது அப்படி நிக்கும். And when you fire a person with a word, it stands still. இப்படி மனுஷன் தப்பா பேசுறான்னு சொல்லிட்டான், அபிஷேகத்துல அக்னி நாவுகள் உன்மேல் இறக்கப்பட்டிருக்கிறது. And so you may speak wrong words or bad conversation, so through anointing and the fiery tongues is given to you. அக்னிமயமான நாவுகள் அவர்கள் ஒவ்வொருவர் மேல் வந்து அமர்ந்தது தோன்றி இருக்க கண்டேன். And I have seen the cloven tongues of fire rest upon every mouth. இந்த அபிஷேகம் வந்த பிறகு உன் வார்த்தை நாவின் பிரதியுத்தரம் எப்படிதான் இருக்கணும்? பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ள இருந்து யார் பேசணும்? ஆவியானவர் பேசணும். And so the answer of the Lord, and it must be the answer from God, and the Spirit of God must deal through you. அப்போஸ்தலர் 2:3ல அழகா சொல்லி இருக்கு, அக்னிமயமான நாவுகள் வந்து அமர்ந்தது. Chapter 2 verse 3 of Acts of the Apostles says, the cloven tongues like as a fire rested upon them. ஏற்ற வேளையில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள்? And so, and the word which is rightly spoken is how it is. கல்விமானின் நாவை கர்த்தர் எனக்கு தந்தார்னு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான். The prophet Isaiah said, and the Lord has given me the tongue of the learned. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. வார்த்தையை ரொம்ப கவனமா பேசி பழகு. And you have to speak clearly in your words. இஷ்டத்துக்கு பேசிர கூடாது. And don't speak with your own wish and will. எல்லாம் பேசி முடிச்சிட்டு நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேங்கிறது. And saying all things you may say that and I did or spoke for a playfully. ஜோக் தான் அடிச்சேங்கிறது. And you should not say that I just did a joke. அதுக்குள்ள அவன் செத்து போயிட்டான். And he was dead. நீ பேசின வார்த்தையில குடும்பங்கள்லாம் பிச்சிட்டு போயிடுச்சு. And when the words uttered from your mouth, the whole family was scattered. நீதிமொழிகள் 10:20 சொல்லுகிறது. 10:20 of Proverbs says, நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி. and the tongue of the righteous is pure silver. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. நீதிமொழிகள் 12:18 சொல்லுகிறது. 12:18 of Proverbs says, சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும், பொய் நாவு ஒரே நிமிஷத்துல அழிந்து போய்விடும். and there is a spirit. 19 19th verse says, the lip of the truth shall be established forever, but a lying tongue is but for a moment. நீதிமொழி 12:18 சொல்லுகிறது, ஞானமுள்ளவருடைய நாவு ஒரு மெடிசன். And 18 of Proverbs says,
And the tongue of the wise is a medicine. ஞானமுள்ளவனுடைய நாவு ஔஷதம். And the tongue of the wise man, it is a medicine. உன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதுன்னு பாரு. Check what words comes out of your mouth. உன்னுடைய வார்த்தைகள். அதனால தான் தாவீது சங்கீதக்காரன் சொல்றான், என் நாவினால் நான் பாவம் செய்யாதபடி நான் என்னை அடக்கி வைப்பேன். And Samuel says that, and I will subjugate myself lest commit not sin through my tongue. நாக்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க, நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். And if you control your tongue and you have overcome. லோட்டா 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 லோட்டான்னு இந்த மார்க்கெட் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிற ஆளுங்க எல்லாம் பாத்திருக்கீங்களா? சபையிலும் இப்படி இருக்காங்க. And you can see some people like a chattering box speak often to others. நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். The answer of the Lord cometh of the Lord. இன்னைக்கு எத்தனை பேர் சரியான வார்த்தைகளை சொல்ல கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் பேசுங்க. And so how many are able to speak the word of God? அவர் பேச வேண்டாம்னு நீ பேசாத. If you speak not, you should not speak. அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் பேசு, கூட்டி குறைச்சு பேசாத. And whatever he tells, speak to others, don't add or decrease. ஆண்டவர்ட்ட கேளுங்க. Ask him to God. கர்த்தாவே நீங்க பேசுங்க. Speak to me, Lord. நான் எப்படி பேசணும்னு எனக்கு தெரியல. I don't know how to speak. எனக்கு நீங்க சொல்லித்தாங்க. And teach me. கரெக்ட்டா அந்த வேர்ட் மட்டும் நான் யூஸ் பண்ணணும். And you must use that particular word alone. உங்க வீட்ல கூட அப்படி பேசி பழகுங்க. Also you must practice speaking in your house. அதுக்காக மனைவிட்ட என்ன போயிட்டீங்களா? போயிட்டேன். இப்படி எல்லாம் பேசி கல்யாணத்துக்கு முன்னால மணிக்கணக்கா பேசுனீங்கல்ல, அதே மாதிரி பேசாட்ட கொஞ்சம் குறைச்சாது நார்மலாவே பேசுங்கன்னு சொல்றோம். And so before a marriage and how you speak to them, at least if you are not able to speak normally to them after marriage. உன்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரணும். The words that proceed out of your mouth, and it must be the answer of the tongue of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. 37ஆம் சங்கீதம். Psalm 37. 37ஆம் சங்கீதம் 39ஆம் வசனம். Psalm 37 verse 39. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். இக்கட்டு காலத்தில் அவரே அவனுக்கு அடைக்கலம். And he is the strength in the time of trouble. நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். The salvation of the righteous is of the Lord. ஏன்னா நீதிமான் தேவனை மட்டும் தான் நம்புறான். Because righteous trusteth in the Lord alone. யார் நீதிமான்? Who is righteous? எல்லாரும் நீதிமான் ஆயிர முடியுமா? Can all become righteous? ஸ்திரீனிடத்தில் பிறந்தவனில் நீதிமான் ஒருவனும் இல்லையே. And no, there is no one come out of the woman as same as ஸ்திரீனிடத்தில் just. பிறந்தவன் சுத்தவானாய் இருப்பது எப்படி? And he who come out of a woman, how shall become a pure? அப்படி இருக்கும்போது ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவன் நீதிமானே இல்லைன்னா எப்படி அவன் நீதிமான் என்று அழைக்கப்படுவது? And so if a person comes out of the mother's womb is not a righteous, and how the person can be called as righteous? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீ ஒரு நீதிமான். And when you accept our Lord Jesus Christ and you become righteous. உன் பாவத்தை அறிக்கையிடும் பொழுது நீ ஒரு நீதிமான். When you confess your sins and you become righteous. உன்னை தேவன் அழைத்தால் நீ ஒரு நீதிமான். If the Lord called you, then you are righteous. எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாய் மாற்றுகிறார். And he who are called, and the Lord justified them. அந்த ஏழை மனுஷன் அந்த ஆயக்காரன் அறிக்கை செய்தபோது நீதிமானாய் திரும்பி போனான். When the poor man publican, and when he confessed his sins, and he returned as a righteous man. இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாகிறோம். And we become righteous by the blood of Jesus Christ. அவருடைய மேல் வைத்த விசுவாசத்தினால் நாம் நீதிமான்களாய் மாறுகிறோம். And we are justified and by his faith. நீதிமானுக்கு ஒரு பாதை இருக்கிறது. And there is a way for righteous. அது சூரிய பிரகாசம் போன்ற ஒரு பாதை. And it is and the shining light of a sun. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். And the righteous shall be bold as lion. அவனுக்கு ரட்சிப்பு தேவனிடத்திலிருந்து வரும். And the salvation shall come from the Lord. நீதிமானுடைய சிரசின் மேல ஆசீர்வாதம் தங்கும். And the righteous head shall be filled with blessings. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. இன்னைக்கு எத்தனை பேர் நாம் நீதிமான்களாக இந்த சபைக்குள்ள இருக்கிறோம்? And today how many are staying as a righteous man in the church of God? புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிற நீதிமானுடைய ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன? And what is the first qualification mentioned in New Testament? மத்தேயு 1:19 படி பாக்கும்போது According to 1:19 of Matthew, யோசேப்பு நீதிமானாய் இருந்தபடியால் அவளை அவமானப்படுத்த எண்ணவில்லை. And Joseph, and he was a just man, not willing to put her a public example. மரியாள் மேல ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு வந்து விடுகிறது. And there came a great accusation upon Mary. விவாகமாகாமலே குழந்தை கர்ப்பவதியாகி விட்டுகிறார். And she was conceived because not yet married. பரிசுத்த ஆவியானவர் வந்து விடுகிறார். When the Holy Spirit came upon him, இதை உலகம் ஏற்றுக்கொள்ளல. and no one accepted this. சபை ஏற்றுக்கொள்ளல. And church did not accept. ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளல. People did not accept this. இப்போ இந்த செய்தி புருஷனாக நியமிக்கப்பட்ட யோசேப்புக்கு
கிடைக்குது. And this news was delivered into the ears of Joseph, who was espoused to her. அவனுக்கு அவளை கேவலப்படுத்துறதுக்கு மனசு இல்ல. And he did not have mind to put her away. அதான் அதனால தான் அவனை நீதிமான்னு பைபிள் சொல்லுது. And so the Bible says he was a just man. அவன் கேவலப்படுத்தாம and not putting her as a public example. அப்படியே அவளை ஒதுக்கிடலாமா என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, தவறு, நீ ஏத்துக்க, நான் தான் அங்க இருக்கிறேன்னு சொல்றாரு. And when he considered his mind to put her away or to keep her, and the Lord said to him, and accept her, it was of me. அவன் நீதிமானாய் இருந்ததினால் அவளை அவமானப்படுத்தவில்லை. And he was a just man and did not put her in ஒரு shame. உண்மையான நீதிமான் இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவனாய் நீ இருந்தால் நீ யாரையும் அவமானப்படுத்த மாட்டாய். A true righteous or just man washed by the blood of Jesus Christ, you will not have mind to put anyone in shame. நீதிமான் செழிப்பான். And the righteous man shall prosper. நீதிமானுடைய வேர் அசையாது. And the root of the righteous will not be moved. நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். And a righteous man, and he has a strong foundation. ஏனென்றால் நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படக்கூடியவன். And because the righteous shall be taken. சும்மா இல்ல, பைபிள்ல நீதிமான்னா உன்னை சும்மா நீதிமான்னு அவர் அழைக்கல, உன்னை எடுத்துக்கொள்ளப்படும்படியாக அவர் அழைத்து கொண்டு வந்து சபையில வைத்திருக்கிறார். And simply the Lord did not call you as a righteous man, and he has brought you to the church to taken up. நீதிமொழிகள் 29:26 பார்க்கும் பொழுது, when we look into Proverbs chapter 29 verse 26, ஆளுகை சேருடைய முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர், ஆனாலும் அவனுடைய நியாயம் கர்த்தராலே தீரும். உன்னுடைய நியாயம் கர்த்தரால் தீரும். and your cause shall be plead by God. உனக்கு நியாயம் செய்யலன்னு துக்கப்படாத. And don't think that and you are not judged or you are not plead மனுஷன் your உனக்கு cause. நியாயம் செய்ய மாட்டான். And the man cannot plead your cause. உன் புருஷன் உனக்கு நியாயம் செய்ய மாட்டான். And also your husband cannot உன் plead your மாமனார் cause. மாமியார் உனக்கு நியாயம் செய்ய மாட்டாங்க. And your husband or your father-in-law or mother-in-law cannot do anything for you. உன்னுடைய வேலையில மேலாதி அதிகாரிகள் உனக்கு நியாயம் செய்ய மாட்டாங்க. And the superiors and officers in the company or in your job spot நீ and cannot do your cause. சோர்ந்து போகாதே. Do not faint. எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி கர்த்தர் உள்ள வந்து உன் நியாயத்தை தீர்ப்பார். Overtake everything and the Lord shall come and judge your cause. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many are believing this? கர்த்தரால் என் நியாயம் தீரும். And my judgment shall come out of the Lord. பாஸ்டர் ஜோயல் அடிக்கடி ஒரு இன்சிடென்ட் சொல்வாரு. And Pastor Joel used to say an incident ஒரு often. சகோதரன் கவர்மெண்ட்ல வர்க் பண்ணாரு. A brother who was working in government. அவர் லஞ்சம் வாங்க மாட்டாரு. And he will not get bribes. அங்க இருக்கிறவன் அவ்வளவு பேர் லஞ்சம் வாங்குவான். And but all other get bribe. இந்த ஆளால நமக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி. And because of this person there may be problem. அந்த ஆபீஸ்ல இருக்கிற 3 பேர் ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. And the persons in the office, 3 of them, they planned against him. 3 பேர் பேசி இவரு வந்து பணம் வாங்கிட்டாருன்னு சொல்லி இவருக்கு மேல பல குற்றச்சாட்டுகளை சொல்லி அத புகார் போட்டாங்க. And they spoke among themselves and made a complaint up against him that he was getting bribe from others. அது டிபார்ட்மென்ட்ல விசாரிச்சாங்க. It was inquired in the department. குற்றச்சாட்டு வந்ததனால ஃபர்ஸ்ட் அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. When the allegation came upon him, first he was suspended. அது பிறகு டிபார்ட்மென்ட்ல கேஸ் ஆயிடுச்சு. Then after it was filed as a case in a department. ஏனா ஒரு சாட்சி இல்ல 3 சாட்சி இருக்கு. And not one witness, 3 witnesses. 3 பேர் சேர்ந்து பண்ணிருக்காங்க. And 3 together did this plan. அதனால கேஸ் ஆயிடுச்சு. And it became a case. இவருக்கு வேலையும் போயிருச்சு, இப்ப கேஸுக்கு டெய்லி போணும். And he lost his job and also he must go to attend the case. அடிக்கடி ஃபெய்த்தம்ல போய் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பார். And often he go to the faith home and sits and cry. அவரை பாஸ்டர் ஜோயல் பாக்கும்போதெல்லாம் இவருக்கு கஷ்டமா இருக்கும். என்னடா இருந்தாலும் எப்ப பார்த்தாலும் எங்க வந்து உட்கார்ந்துக்கறான். ஃபெய்த்தம்ல உட்கார்ந்து அழுதுகிட்டு, ஐயா எனக்கு வேலைக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக வேலைக்காக ஜெபம் பண்ணுங்க. இதான் அவனுடைய பாட்டே. வேற ஒண்ணு அவனுக்கு வேற என்ன செய்ய முடியும்? And so whenever Pastor Joel see him, and so he was grieved condition, said that and prayed for my job, that I must retain my job. இவரும் ஆண்டவரே நியாயம் செய்யும் ஜெபிச்சிட்டார். And he prayed, Lord judge his case. கடைசில என்கொயரி வந்துருச்சு. And finally there was an inquiry. கோர்ட்ல என்கொயரி நடக்குது. And the inquiry took place in court. இவர் கோர்ட்டுக்கு போறாரு. He went to court. ஒரு குறிக்கப்பட்ட நாள்ல எல்லாருக்கும் விசாரணை. In a particular date, and there was inquiry to all. இவருடைய விசாரணை முடிஞ்சு இவரை ஒதுக்கிட்டாங்க. And his inquiry was over and he was laid aside. குற்றஞ்சாட்ட 3 பேருக்கும் என்கொயரி. But he who accused and 3 and they came for inquiry. இவரும் கோர்ட்டுக்கு போயிட்டாரு. And they went to court. இவரும் ஒரு வக்கீல் பிடிச்சிருக்காரு. And he also and he made an advocate. இப்போ கோர்ட் ஸ்டார்ட் ஆகுது. And the court started. கோர்ட் ஸ்டார்ட் ஆகும்போது when the court was started, அவங்க 3 பேர் பேரையும் வாசிக்கறாங்க. and they read 3 members names. அந்த 3 பேர் பேரை வாசிச்ச உடனே ஜட்ஜ் வாசிப்பாரு. அடுத்து அங்க இருக்கிற குமாஸ்தா என்ன செய்வான்? கத்துவான். அந்த 3 பேர் பேரை சொல்லி கத்துவான். And the judge read of the name, and servants standing there, he also read the 3 members names. 3 பேர் பேரையும் சொல்லி கத்துனாங்க. And they read out 3 members names. 3 ட்ரிப் கத்தி முடிச்சாச்சு. And they called 3 thrice. அப்படி நிக்குது கோர்ட், அமைதியா நிக்குது. And court was stopped up. இந்த ஆளு குற்றவாளி கூண்டுல நிக்கறான். And he was standing in the court. தேவனுடைய மனுஷன். And he was a man of God. இப்ப ஜட்ஜ் கேக்குறாரு, என்னப்பா
3 பேர் வரல, அவங்க லாயரங்க. And the judge asked, where are the 3 members? Call his lawyer. லாயர் வந்தாரு. And the lawyer came சாரி அப்படினாரு. and said sorry. என்னாச்சு? Asked what? 3 பேர் வரும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல 3 பேருமே ஸ்பாட் அவுட்னு சொன்னார். And when 3 came in a car and there was accident. 3 பேரும் சேர்ந்து வந்தாங்க, வர்ற வழியில ஆக்சிடென்ட்ல யார் போயிட்டா? 3 பேரும் இறந்துட்டாங்கன்னு சொன்னார். And the 3 persons came together in a car on the way and they met an accident and died in a spot. அப்படியே கோர்ட் அமைதியாயிடுச்சு. And the court was stood still. ஜட்ஜ் உடனே சொன்னாரு, And judge said, இவன் தப்பே பண்ணல. and he did not make any mistake. யார் சொல்றா? Who said? ஏன்னா கடவுள் ஜட்ஜ்மென்ட் யாருக்கு கொடுத்துட்டாரு? 3 பேருக்கு கொடுத்துட்டாரு. அதனால இதல நான் இவனை விடுவிக்கிறேன், வேலையை திருப்பி கொடுன்னு சொன்னான். And said that, and God gave judgment to them, and now I may give and release உன்னுடைய order. நீதி நியாயம் கர்த்தரால் வரும். And your judgment and all your case shall come of the எவ்வளவு Lord. 1000 10000 பேர் உன்னுடைய வலது பக்கத்துல இடது பக்கத்துல விழுந்தாலும் உன் நியாயம் ஜெயிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? And 1000 shall fall at your right hand learn, and so your judgment shall come into case. தேவன் சும்மா கண்ணை மூடிட்டு இருக்காருன்னு நினைச்சிடாத. And don't think and simply the Lord give you a அது judgment. கேட்காதது போல இருக்காருன்னு நினைக்காத. And don't think that the Lord is on their side. மௌனமா இருக்கிறாருன்னு நினைக்காத. Don't think the Lord is keeping still. அவர் தீவிரமான தேவன். And the Lord is of haste. சீக்கிரத்தில் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? And will he not judge your case quickly? சீக்கிரத்தில் நியாயம் செய்வார் என்று சொல்லி இருக்கிறார். It is said, and soonly, and the Lord shall judge your cause. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. 118 சங்கீதம் 22 23 24 பார்க்கும் பொழுது, When we look unto Psalm 118 verse 23, 24 and 25. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. வீடு கட்டுகிறவர்களால் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. And the stone which is refused by the builders, and it become the cornerstone of the house, and this is of the Lord. கர்த்தராலே ஆகும். And it is possible with God. ஒதுக்கப்பட்ட, அற்பமாக, புறக்கணிக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, இப்படி பல விதங்களிலே நீ அற்பமா எண்ணப்பட்ட ஒரு ஆளா இருக்கலாம். கர்த்தர் ஒரு வேளை வரும் பொழுது உன்னை தலைக்கல்லாய் மாற்றுவார். And you may be despised and rejected and denied by others, but when the time comes, and the Lord shall make you a refuse stone as the headstone of the corner. புறக்கணிக்கப்பட்டதை பத்தி கவலைப்படாத. And don't feel about your rejection. பவுல் என்ன சொல்றாரு? What Saint Paul says? எல்லாரும் துடைத்து போடும் அழுக்கை போல நாங்கள் காணப்படுகிறோம். And said that, and we all become the offscouring of all things of this day. தூதர்களுக்கும் மனுஷர்களுக்கும் நாங்கள் வேடிக்கை பொருளாய் மாறினோம். And we became as spectators or spectating object of the angels and others. மனுஷன் உன்னை தள்ளுவான். And man may defame you. ஆனா தேவன் உன்னை மூளைக்கல்லாய் மாற்றுவார். But the Lord shall make you a headstone. அது எல்லாருடைய கண்களுக்கும் ஆச்சரியமா இருக்கும். It shall be marvelous in the eyes of others. அதனால தேவன் உன்னை கண்டுக்காம விட்டார்னு நினைக்காத. And don't think the Lord did not mind you. டைம் வரும். The time shall come. நேரம் வைத்து ஏற்ற வேளை வரும். And the perfect time shall come. சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். And there is a God who performs everything beautiful in its time. சரியான நேரத்துல உன்னை எடுத்து நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்திடுவார். And the Lord shall take you and put you in a place at the right time. சிங்காசனம் போவது கொஞ்சம் கஷ்டம்தான். It is very hard to move to throne. ஆனால் சிங்காசனம் போவது நிச்சயம். But surely you will reach the throne. பாதைகள் கஷ்டமாக இருக்கும். Your paths and ways may be difficult. பாடுகள் கஷ்டமாக இருக்கும். And the sufferings may be difficult. சிலுவை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். And the cross may be difficult. ஆணி அடிக்கப்படுவது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. And when he was pierced with nails, it is not a normal thing. முள்முடி சூட்டப்படுவது என்பது சாதாரண காரியம் அல்ல. It is not a normal thing to be crowned with crown of thorns. இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒரு பெரிய விசுவாசத்துல தான் தெய்வம் கொண்டு வந்திருக்கிறார். And today the Lord has brought us with a great faith. நம்ம வரும்போது பெரிய பரிசுத்தவானா இருந்தோமா? And when we came, are we a great saint? நம்ம எல்லாம் பாவிகளாக தான் வந்தோம். And we all came as sinners. ஆனா அவருக்கு தெரியும் நான் இவனை சீயோனா மாத்த முடியும். But the Lord knows well, and you are able to be changed as அவருக்கு son. தெரியும் உன்னையும் உன் பிள்ளைகளையும் எருசலேமாய் மாற்ற முடியும். And the Lord knows well, and who can change you and your children as Jerusalem. எப்படி அவருக்கு தெரியும்? And how he knows? நான் சிந்தின இரத்தத்துக்கு வல்லமை உண்டு என்று அவருக்கு தெரியும். And he knows by the power of the blood which was shed by me. என்னுடைய ஒவ்வொரு வசனங்களும் அவனை சீர்படுத்தும் என்று அவருக்கு தெரியும். And he knows my every word shall set right and perfect the man. அப்படியும் அவன் குறைவா இருந்தால், And even you may be in shortcomings. என்னிடத்திலிருந்து அவனுக்கு நான் கொடுப்பேன். And I shall give from me. என்னுடைய பரிசுத்தத்தை அவனுக்கு கொடுத்து அவனை பரிசுத்தவனாய் மாற்றுவேன். I shall give my holiness to him and shall change him as a saint. ஒன்னு ராஜாக்கள்ல நீங்க பாக்கும்போது When you look at First Kings, 2ஆம் அதிகாரத்துல chapter 2, ஒரு மனுஷன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் சொல்றான், and man who was anointed as a king said unto him, நான் தான் ராஜாவா இருக்கணும், and I should be the king. ஆனா ராஜ்யபாரம் இப்போ டக்குன்னு மாறி
சாலமோன் கையில போயிடுச்சு. Now the kingdom was established in the hand of Solomon. தகுதி எல்லாம் எனக்கு தான். And all qualification is on my part. அவனுக்கு எந்த தகுதியும் கிடையாது. And he was not qualified and worthy. ஆனா அவனுக்கு கிடைச்சிருச்சு. But he received. எப்படி கிடைச்சிருச்சு? How he received? அது கர்த்தராலே ஆயிற்றுன்னு சொன்னான். And said it is of the Lord. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது அவன், ராஜ்யம் என்னோடதான் இருந்தது என்றும் நான் அரசாளுகிறதற்கு இஸ்ரவேல் எல்லாரும் என்மேல் நோக்கமா இருந்தார்கள் என்றும் நீர் அறிவீர். ஆனாலும் ராஜ்யபாரம் என்னை விட்டு தாண்டி என் சகோதரனுக்கு ஆயிற்று. கர்த்தரால் அது அவருக்கு கிடைத்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. And understand carefully. தாவீதுக்கு அருமையான பிள்ளைகள் இருந்தாங்க. And there was beautiful children to David. கவனிங்க. Listen. அம்னோன் இருந்தான். Amnon. அதோனியா இருந்தான். Adoniah. அப்சலோம் இருந்தான். Absalom. அப்சலோம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவனுடைய ஹேர் ஸ்டைலே உலகத்துல எவனுக்குமே கிடையாது. அவ்வளவு அழகா இருப்பான். And so Absalom, he was very good in countenance and there is no one have hairstyle like him. அவ்வளவு அழகானாள். And so beautiful in sight. பைபிள் சொல்லுகிறது அவனிடத்துல என்ன கிடையாது? அவனுடைய உச்சந்தல இருந்து உள்ளங்கால் மட்டும் அவனுக்கு ஒரு பழுது கிடையாது. And from the crown of the head to the sole of the foot there is no bleam and spot. எப்படி இருந்தான்? அந்த அழகு அவ்வளவு அழகானாள். And such a beautiful in countenance. அவனுக்கு கிடைக்கல. But he received not. அதோனியாவுக்கு கிடைக்கல. Adonijah received not. அம்னோனுக்கு கிடைக்கல. Amnon did not receive. எல்லாரும் ராஜாவாகிறதுக்கு தலைகீழ நின்னு பார்த்தவங்க தான். And so all stood upside down to become a king. கிடைக்கல. But they received not. திடீர்னு பார்த்தா சாலமோனுக்கு கிடைச்சிருச்சு. But suddenly Solomon received the kingdom. அந்த ராஜாவாகிறதுக்கு half an hourக்கு முன்னால பத்சேபாலும் சாலமோனும் நாத்தான் தீர்க்கதரிசியும் தாவீதுட்ட நிக்கறாங்க. And the Bathsheba and Solomon, they stood before the prophet Nathan before he became a king half an hour. தாவீதுக்கு இழுத்துக்கிட்டு இருக்கு. And it was ruling for the David. எப்ப செத்துருவான் தெரியாது. And know not when he may die. அதுக்குள்ள யார் ராஜாவாயிட்டா? And before that who became a king? அதோனியா ராஜாவாயிட்டா. Adonijah became a king. இப்ப என்ன பண்றதுன்னு ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை. And now it was a pathetic and miserable state. What to do further? பத்சேபால் வந்து சொன்னா, Bathsheba said, ராஜாவே நீங்க கண்ணை மூடுறதுக்கு முன்னால ஏதாவது செய்யுங்க, இல்லைன்னு சொன்னா நானும் என் பிள்ளையும் குற்றவாளியாய் மாறிவிடுவோம். And said unto the king David, and before you die and do certain things for us, or I and my children may become an accuser. And within next half an hour, சாலமோன் ராஜான்னு எக்காலம் ஊதிட்டாங்க. And he blew a trumpet. Solomon was the king. அப்பதான் அதோனியா சொன்னா, Adonijah said, ராஜ்யபாரம் என் கையில இருந்துச்சு, ஆனா இப்ப அது தாண்டி சகோதரன் கையில போயிடுச்சு. இது யாரால ஆயினது? கர்த்தராலே ஆயிற்று. And said that, and the throne and kingdom was in my hands, but it came from the Lord and it was in the hands of Solomon now. எந்த தகுதியும் இல்லாத ஒரு குற்றவாளிக்கு ராஜாவாய், ஞானியாய், பிரசங்கியாய், நீதிமொழிகள் எழுதக்கூடியவனாய், பெரிய ஞானியாக, சர்வ ஞானியாக கர்த்தர் அவனை மாற்றினார். An accuser Solomon, and who was not worthy for anything or qualified for anything, and he became a more wise man and also a king and a good person and to write the proverbs and became a good preacher. இது கிடைக்காது, அது கிடைக்காது, அது வாய்க்காது, அது நடக்காது, இதெல்லாம் பிசாசின் பிரசங்கம். இது கிடைக்கும், அது கிடைக்கும், எல்லாம் வாய்க்கும். இது தேவனுடைய வார்த்தை. And the devil may speak and his preaching may be, and you will not get, and you shall not prosper, or you shall not receive. And but the preaching of the Lord is, and everything shall prosper for you. கர்த்தராலே ஆயிற்று. And it is from the Lord. இன்னிலிருந்து நீ விசுவாசி. And from right today believe this. இனிமேல் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் கர்த்தரிடத்திலிருந்து பல காரியங்கள் ஆகப் போகிறது, வரப்போகிறது. And from right today, and you are going to receive everything from the Lord, and many things shall prosper to your children. காரிய சித்தி கர்த்தரால் வரும். And the prosperous things shall come of the உன் Lord. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரமாய் மாறுவார்கள். And your children shall become the heritage of the Lord. வாயிலிருந்து வருகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தையாய் தீர்க்கதரிசனமாய் மாறும். The words that proceed out of your mouth will be the words of the Lord and his prophecies. உன்னுடைய ரட்சிப்பு, உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் தேவனிடத்திலிருந்து வரும். And there shall be answer from the Lord and also salvation. உன் நியாயம் கர்த்தரால் தீரும். And your case shall be judged by God. தள்ளப்பட்ட நீ மூளைக்கு தலக்கல்லாய் மாறுவாய், அது கர்த்தரால் ஆகும். You who are refused, and you shall become a headstone of the corner, and it shall be of the Lord. முந்தின ஆளுகை மறுபடி உன்னிடத்துக்கு வரும். And ye shall receive the former dominion. கடைசியாக Finally, நீதிமொழிகள் 21:31. 29:31 of Proverbs. 21:31. 21:31 of Proverbs. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். And the horse is prepared for the day of the battle,
and but the safety is of the Lord. கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். இனிமேல் உன் வாழ்க்கையில ஜெயம் கர்த்தரால் வர போகிறார். And ye shall receive victory from the Lord from right today, and ye shall obtain the victory from him. நீ உன்னை ஆயத்தப்படுத்தணும். Prepare yourself. குதிரை ஆயத்தப்பட்டா ஜெயம் கர்த்தரால் வரும். When the horse is prepared, and there shall be victory from the Lord. இந்த விசுவாச ஜீவியத்துக்காக உன்னை ஆயத்தப்படுத்து. And you have to prepare for this way இந்த of faith. பரிசுத்த ஜீவியத்துக்கென்று உன்னை ஆயத்தப்படுத்து. And you must prepare for the life of holiness. உன் ஜெப ஜீவியத்தை ஆயத்தப்படுத்து. You must prepare your life of prayer. ஒன்னு கொஞ்சம் கொஞ்சமா உன்னுடைய லைஃப் ஸ்டைலை மாத்து, ஜெயத்துக்கு நேரா வா. நீ உன்னை ஆயத்தப்படுத்தினா தெய்வம் உனக்கு ஜெயம் தருவார். Little by little you have to prepare yourself. When you come to the right preparation, and the Lord shall prepare you for the victory. எப்படிப்பட்ட ஜெயம் கிடைக்கும்? What sort of victory you shall obtain? உனக்குள்ளே உருவாக்கப்படுகிறதான அந்த ஆண் குழந்தை சிங்காசனத்துக்கு போகும். And the male child which is prepared and shall be taken up to throne. நீயும் சிங்காசனத்துக்கு போகணும், உன் சந்ததியும் சிங்காசனத்துக்கு போகும். And you must reach to throne, and your generation must reach up to throne. அநேகர் மனைவி இல்லாமலே பரலோகத்துக்கு போயிடலாம்னு நினைக்கிறாங்க. அங்க பரலோகத்துல போய் உங்களுக்கு மனைவின்னு சொல்ல முடியாது. Many are thinking without wife they can go to heaven. Going to heaven and you cannot say about your wife. ஆனா ஒரு क्वेश्चन மட்டும் கேட்பாரு. But he shall ask you a question. மனைவி இல்லாம மனைவி பரலோகத்துக்கு வராம பாதாளத்துக்கு போயிட்டோ இல்லட்ட வேற எங்கிட்டோ போயிட்டு நீங்க பரலோகத்துல போனீங்கன்னா ஜட்ஜ்மென்ட் கேட்பாரு. உன் மனைவி எங்கே? And without your children or wife, and ye shall go to heaven, the Lord shall question you, where is thy wife? மனைவிட்ட கேட்பாரு. உன் புருஷன் கேட்க மாட்டாரோ? And he shall ask to your wife, where is thy husband? காயினை பார்த்து கேட்டாரு. The Lord asked unto Cain, உன் சகோதரன் எங்கே? and asked, where is thy brother? கேட்பாரு. He shall ask, உன் பிள்ளைகள் எங்கே? where is thy children? நான் என்னுடைய சுதந்திரமா கொஞ்சம் 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க 4 பிள்ளைகளை கொடுத்தனே, அதெல்லாம் இப்ப எங்கன்னு கேட்டாருன்னா அவன் படிப்பை விட்டுட்டு மீசின் தாடி வச்சுக்கிட்டு பைத்தியம் மாதிரி சுத்திட்டு இருக்கான் ஆண்டவரே அப்படின்னு நீ அங்க போய் சொல்ல போறியா? Are you going to answer, and he lost his education like a mad, he was moving here and there? ஸ்டைல்னு சொல்லிட்டு கிழிஞ்சு போன ஜீன்ஸ் போட்டு அலையறான் ஆண்டவரே அப்படின்னு சொல்ல போறியா அங்க போய்? Are you going to answer unto the Lord and like a style, and he was moving with jeans and shirts? உங்க பிள்ளைகளுக்காக என்னெல்லாமோ சேர்த்து வைக்கிறீங்க, நித்திய ஜீவனை சேர்த்து வைங்க. And you are saving many things for your children. You have to save them, or you must gather eternal life. ஜெயமோ கர்த்தரால் வரும். And the victory comes from the Lord. நம்ம பிள்ளைங்க ஜெயிக்கணும். And our children must be படிப்புல ஜெயிக்கணும். They must overcome in education. வேலையில ஜெயிக்கணும். And they must overcome in தொழில்ல ஜெயிக்கணும். They must overcome in the business. விசுவாச ஜீவியத்திலும் ஜெயிக்கணும். They must win over even the life of ஜெயிக்கணும். They must overcome in உலக holiness. மாமிசம் பிசாசு ஜெயிக்கணும். And they must overcome the world, Satan and the world. இயேசு வருகிறார். And Jesus comes. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. ஒரு 2 நிமிஷம் அப்படியே அந்த வசனத்தை அப்படியே உங்களுக்குள்ள ரீவைண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். And 2 minutes rewind and put in forth, and what are the words you வார்த்தை உனக்குள்ள இப்ப வேலை செய்யட்டும். And let the word of God works in you. நீ கர்த்தர் பட்சத்தில் வந்து கர்த்தர் உனக்காக கிரியை செய்ய ஆரம்பித்தா உனக்கு விரோதமா ஒருத்தனும் நிக்க முடியாது. And if you stand in the Lord's side, and when you work for the Lord, and so no one can come against you. கர்த்தரால் வருகிறதை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். And I have said everything that comes from the Lord. கர்த்தரால் எனக்கு இந்த காரியங்கள் வரணும்னு சொல்றவங்க கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். And those who say these things must come from the Lord, close your eyes and bend your knees. கர்த்தருடைய வார்த்தை அப்படியே உங்களுக்குள்ள இறக்குங்க. And now put forth and take away all the words of God. ஆணி அடிச்ச மாதிரி வச்சிரணும். And you have to be like piercing nails. காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். And the prosperous matters comes from the Lord. என் நியாயம் கர்த்தரால் தீரும். And my judgment shall be plead by cause of the Lord. வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். Open mouth and see. என் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். And the prosperous things comes from the Lord. என் ரட்சிப்பு கர்த்தரால் வரும். My salvation shall come from the Lord. என் நியாயம் கர்த்தரால் தீரும். And my judge shall be cause or plead by God. ஜெயமோ கர்த்தரால் வரும். And victory comes from the Lord. நீ ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும் பொழுது அதுக்கு நீ சுதந்திரவாளியாய் மாறுகிறாய். And when you say and proclaim every verse, and ye shall become an inheritor of. என் வாயின் வார்த்தைகள் கர்த்தரால் வரும். My words of the mouth shall come of the Lord. என் பிள்ளைகள் கர்த்தருடைய சுதந்திரமாய் வருவார்கள். And my children shall come up the heritage of the Lord. Amen, 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 amen. Hallelujah, hallelujah, hallelujah. Amen, 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 amen. Hallelujah, 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 hallelujah.
ஹalleluya ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஆமென். எனக்கு ஆசை என்னன்னா, பிரசங்கம் ரொம்ப நல்லா பண்றோம், அழகா பண்றோம், ஜோடிச்சு பண்றோம், டிசைனா பண்றோம், எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்குன்னு அப்படியே இல்ல. இன்னைக்கு இந்த வசனம் நிறைவேறணும், அதுதான் எனக்கு ஆசை. எத்தனை பேருக்கு அப்படி ஆசைப்படுறீங்க? இந்த இடத்துல முழங்கால உள்ள வெளியே நிக்கிறவங்க எல்லாருடைய காரியத்திலையும் கர்த்தர் காரிய சித்தியாய் மாற்றணும். எத்தனை பேர் அப்படி வாஞ்சிக்கிறீங்க? இங்க கால் வைக்கிற ஒவ்வொருவரும் காரிய சித்தி உள்ளவர்களாய் மாற வேண்டும். And everyone who are stepping into this campus and your matters should prosper. இந்த இடத்துல கால் வைக்கிறவங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சுதந்திரமாய் மாற வேண்டும். And the people who are stepped into this place, their children must be the heritage of the Lord. இந்த இடத்துல கால் வைக்கிறவனுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வர வேண்டும். And every person who is stepping into this campus and the salvation must come from the Lord. இந்த இடத்துல கால் வைக்கிற ஒவ்வொருவருடைய நியாயமும் கர்த்தரால் தீர வேண்டும். And every cause of the people stepping into this place must be pleaded and judged by God. இந்த இடத்துல கால் வைக்கிற ஒவ்வொருவனும் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற வேண்டும். And everyone who is stepping into this place and the cornerstone must become the headstone. நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன். And I shall make you not a tail but a head. நீ கீழாகாமல் மேலாவாய். And ye shall not be put down but up. சிதாபாலாரியா ரிபலியானவனா ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். எல்லா இடங்களிலும் எங்களை அவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். And he who triumpheth over us in every place. இதுதான் நம்முடைய ஒரு விசுவாசியுடைய அறிக்கையா இருக்கும். And this must be the confession of a believer. எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். And the Lord who maketh us triumph ever in every place. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? How many of you desire this? எல்லா இடங்களிலும், in all place. வேலையிலும் சரி, குடும்பத்திலும் சரி, படிப்பிலும் சரி, எங்க நீ நின்றாலும் அங்கே நீ எல்லா இடங்களிலும் நீ வெற்றி சிறக்கணும். In all place, family, business or education, wherever you stand, you must overcome. ஜெயமோ கர்த்தரால் வரும். And victory shall come from the Lord. நீயும் ஜெயிக்க வேண்டும், உன் சந்ததியும் ஜெயிக்க வேண்டும். And you must overcome and your generation should overcome. இந்த சத்தியம் ஜெயிக்க வேண்டும், இந்த சபை ஜெயிக்க வேண்டும். This truth should overcome and this church should overcome. ரிபாலா பகரா பகரா பலா ஷபானியா. ஆமென் ஆமென் ஆமென். ரிபினா பலா பகா துனா கரவானியா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயமே. எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயமே. என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு உலகத்தை ஜெயித்தவர். என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு சாத்தானை ஜெயித்தவர். எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயமே. எல்லாரும் எல்லாரும் எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயமே. என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு சாத்தானை ஜெயித்தவர்.
என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு உலகத்தை ஜெயித்தவர். அல்லேலூயா. நீ எங்கும் ஜெயிக்க வேண்டும். And you must overcome in every place. உன்னை தூக்கி எங்க போட்டாலும் சரி, and you may be put into any corner, அங்க நீ ஜெயிச்சு வெளியே வரணும். and you must overcome and come out of the place. நீ எதுல தலையிட்டாலும் சரி, and you may have put your heads in every matter, அதுல நீ ஜெயிக்க வேண்டும். you must overcome. இன்றைக்கு மட்டுமல்ல, not only today, என்றைக்கும் எப்போதும் நீ ஜெயிக்க வேண்டும். and you must overcome forever and ever. எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயமே. ஹல்லேலூயா. எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயமே. என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு சாத்தானை ஜெயித்தவர். என்னில் இருப்பவர் பெரியவர், இயேசு உலகத்தை ஜெயித்தவர். எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயமே. எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயமே. எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயமே. எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், எப்போதும் ஜெயம்.